பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஃபமன் ஹக்கா அலைஹி கலிமத்துல் அஸாப், எவன் மீது வேதனையை பற்றிய வாக்குறுதி உண்மையாகிவிட்டதோ அவன் இறைவனை பயந்தவனை போன்றவன். அஃபஅன்த துன்கிது மன் ஃபின்னார், நாயகமே, நரக நெருப்பிலே யார் இருக்கிறானோ அவனை நீங்கள் காப்பாற்றிவிட முடியுமா? லாக்கின் இல்லதீன தக்கவு ரப்பஹும், என்றாலும் எவர்கள் தங்களுடைய இறைவனை அஞ்சுகிறார்களோ லஹும் குரஃபும், அவர்களுக்கு மாளிகை உண்டு, மின் ஃபௌகிஹா குரஃபும் மதுனியத்துன், அதற்கு மேலே கட்டப்பட்ட மாளிகையும் உண்டு, தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அதன் கீழே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டிருக்கும். வாதல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. லா யுக்லிஃபுல்லாஹு மியாத், வாக்குறுதிக்கு அல்லாஹ் மாறு செய்ய மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் என்ன பேசுகிறான் அப்படின்னு சொன்னால், எவன் தீயவன் என்று எழுதப்பட்டு விட்டதோ நீங்கள் நாயகமே அவருக்கு நேர்வழி காட்டிவிட முடியாது. அல்லாஹ் தஆலா யாரை வழிகெடுத்து விட்டானோ அவனுக்கு நேர்வழி காட்டக்கூடியவன் யார் இருக்க முடியும்? யாரும் இருக்க முடியாது. இது உங்களால் முடியவே முடியாது. அல்லாஹ் தஆலா யாருக்கு வேதனையை அல்லாஹ் முடிவு செய்து விட்டானோ நீங்கள் அவருக்கு வழிகாட்டி அந்த வேதனையிலே இருந்து அவரை காப்பாற்றி விட முடியுமா? அஃபஅன்த துன்கிது மன் ஃபின்னார், நரக நெருப்பிலே யார் கிடக்கிறானோ அவனை நீங்கள் காப்பாற்றி விடுவீர்களா அப்படி சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்கிறான். லாக்கின் இல்லதீன தக்கவு ரப்பஹும், என்றாலும் யார் நல்லவரனாக இருக்கிறானோ, நல்ல அமல்களை செய்கின்றானோ, நல்ல அகீதாவோடு கொள்கையோடு வாழுகிறானோ, கியாமத்துடைய நாள் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தினுடைய மாளிகைகளை அல்லாஹ் வழங்குவான். அந்த மாளிகைகளிலே அவர்கள் என்ஜாய் பண்ணுவான், அவர்கள் மகிழ்ச்சியாக அவர்கள் அனுபவிப்பார்கள். அந்த மாளிகையிலே ஏராளமான ஃப்ளோர்ஸ், பல அடுக்குமாடிகள் அதிலே இருக்கும். எல்லா வகையான அவர்களுக்கு தேவையான எல்லா பொருள்களும் அந்த மாளிகையிலே இருக்கும். அந்த மாளிகை விசாலமானதாகவும் உயர்வானதாகவும் அழகானதாகவும் அந்த மாளிகை இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாட்டி சொன்னாங்க, சொர்க்கத்திலே சில மாளிகைகள் உண்டு, அந்த மாளிகையில் உள்ளே இருந்து வெளியில் பார்க்கலாம், வெளியில இருந்து உள்ளே பார்க்கலாம், அந்த மாதிரி மாளிகை அப்படின்னு நபி அவர்கள் கூறினார்கள். அப்போ ஒரு கிராமப்புறத்தார், ஒரு காட்டு அரபி, அவர் ரசூலுல்லாஹ் இடத்திலே கேட்டார், யா ரசூலல்லாஹ், இந்த மாளிகை யாருக்காக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருடைய பேச்சு மிருதுவாக இருக்கின்றதோ, யார் பசித்தவருக்கு உணவளிக்கிறாரோ, யார் இராக்காலங்களிலே மக்கள் இனிமையான தூக்கத்திலே இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு முன்னால் எழுந்திரித்து நின்று தொழுது அல்லாஹ் தஆலா இடத்திலே அழுது கதறுகிறாரோ அவருக்கு தான் இந்த மாளிகை எல்லாம் வழங்கப்படும் அப்படின்னு நபி அவர்கள் கூறினார்கள். முஸ்னத் அஹ்மதில் ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையது இருக்கின்றது. நபி அவர்கள் கூறினார்கள், சொர்க்கத்திலே சில மாளிகைகள் உண்டு, அதன் உள்பகுதி வெளியிலே இருந்தும் உள்ளே இருந்து வெளியேயும் வெளியே இருந்து உள்ளேயும் அது காட்சியளிக்கும். அந்த மாதிரி மாளிகை, அந்த மாளிகைகளை அல்லாஹ் தஆலா யாருக்கு வழங்குவான் அப்படின்னு சொன்னால், யார் பசித்தவருக்கு உணவளிக்கிறாரோ, யார் மிருதுவாக பேசுகிறாரோ, யார் அதிகமான நஃபிலான நோன்புகளை வைக்கிறாரோ, யார் இராக்காலங்களிலே தஹஜ்ஜுதுடைய தொழுகையை தொழுகிறாரோ, இவர்களுக்கு இது வழங்கப்படும் அப்படின்னு நபி அவர்கள் கூறினார். முஸ்னதிலே ஒரு ஹதீஸ் இருக்கிறது, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய அந்த மாளிகைகளை வானத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை போல பார்ப்பார்கள். ஒரு அறிவிப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கிழக்கு மேற்கினுடைய ஓரங்களிலே இருக்கக்கூடிய
நட்சத்திரங்களை எப்படி பார்க்கிறீர்களோ அந்த மாதிரி பார்ப்பான். இந்த மாதிரி அந்த மாளிகைகள் சொர்க்கவாதிகளுக்கு காட்சியளிக்கும். ஹதீஸ் ஷரீஃபிலே இருக்கிறது, நபி அவர்கள் அந்த சொர்க்க மாளிகைகளை பற்றி நபி அவர்கள் புகழுகின்ற போது அதை கேட்டுவிட்டு சஹாபா பெருமக்கள் ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்டார்கள், ரசூலுல்லாஹ் இந்த மாளிகைகள் எல்லாம் நபிமார்களுக்கு அல்லவா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ நபி அவர்கள் கூறினார்கள், நபிமார்களுக்கும் கொடுக்கப்படும், அதே நேரத்தில் யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு ரசூல்மார்களை ஏற்றுக்கொண்டார்களோ உண்மைப்படுத்தினார்களோ அவர்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு நபி அவர்கள் கூறினார். முஸ்னத் அஹ்மதிலே இருக்கிறது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், எப்போ நாங்கள் உங்களுடைய சன்னிதானத்திலே இருக்கிறோமோ, உங்களுடைய பிரகாசமான அந்த முகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோமோ, அதுவரையிலும் எங்களுடைய உள்ளம் மிருதுவாக இருக்கிறது, ஆகிரத் இருக்கிறது எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய சபையிலே இருந்து எழுந்திரித்து நாங்கள் உலக காரியங்களிலே போய் ஈடுபட்டு விட்டால், எங்கள் குழந்தை குட்டிகளை நாங்கள் போய் பார்க்க ஆரம்பித்து விட்டால், அப்போ எங்களுடைய நிலை உங்கள் சபையில் இருக்கும்போது என்ன நிலை இருக்கிறதோ அந்த நிலை இருப்பது இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ் இடத்துல சொன்னார். நபி அவர்கள் கூறினார்கள், நீங்கள் எல்லா நேரங்களிலேயும் என்னுடைய சபையிலே இருக்கக்கூடிய நிலையிலேயே நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு முன்னால மலக்குகள் வந்து உங்களுக்கு முசாஃபாக செய்வாங்க, உங்கள் வீடுகளிலே வந்து உங்களை முலாகாத்து செய்வாங்க. கேளுங்க, நீங்கள் பாவமே செய்யாத புண்ணியவான்களாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா துனியாவிலே பாவம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் உருவாக்குவான். அவர்களை பாவம் செய்ய வைத்து அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். ஏன்னா அல்லாஹ்வுடைய தன்மை கஃபார், கஃபூர், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தன்மை. பாவம் செய்யாத மனிதன் கிடையாது. மனிதனுடைய டெஃபினேஷனுக்கு அது மாற்றம். குல்லு பனி ஆதம ஹத்தாவும், ஆதமுடைய பிள்ளைகள் பாவிகள் தான். ஹைருல் ஹத்தாயினா தப்பாகும், அந்த பாவிகளிலே மேலானவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கோரக்கூடியவர்கள். ஸோ நீங்கள் பாவமே செய்யாத புண்ணியவான்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான், நீ புண்ணியவானாகவே இருப்பா அப்படின்னு பாவம் பண்ணுற ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்கி அல்லாஹ் அவர்களை பாவம் செய்ய வச்சு அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். அப்போ நாங்கள் சொன்னோம், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்திலே மாளிகையை பற்றி பேசுனீங்களே, அந்த மாளிகைகள் எதனால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்போ நபி அவர்கள் கூறினார்கள், சொர்க்கத்தினுடைய மாளிகையின் ஒரு செங்கல் தங்கத்தினாலும் ஒரு செங்கல் வெள்ளியினாலும் இருக்கும். அதனுடைய கலவை, அந்த செங்கல் வச்சு கட்டுறதுக்கு போடப்பட்ட கலவை, அந்த கலவை கஸ்தூரியாக இருக்கும். அந்த கட்டிடத்துக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்ட அரை ஜல்லி, முக்கா ஜல்லி, இதெல்லாம் நம்ம கட்டடத்துக்கு பயன்படுத்துகிறோம்ல கட்டுறதுக்கு, அதெல்லாம் அந்த சொர்க்கத்தில் பயன்படுத்தப்பட்ட ஜல்லி அது முத்துக்களும் மாணிக்கங்களுமாக இருக்கும். அதில் கலக்கப்பட்ட அந்த மண்ணு, அதாவது முன்ன மணல் கலந்தோம், அப்புறம் பி செண்டு எம் செண்டுன்னு கலந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி அங்கே கலக்கப்பட்ட மண்ணு அது சாஃபரானாக இருக்கிறது, குங்குமமாக இருக்கிறது. அந்த குங்குமம் தான் அதில் கலக்கப்பட்டு அங்கே கட்டப்பட்டு, யார் அந்த சொர்க்கத்திலே நுழைந்து விடுவானோ அவன் எல்லா நேமத்துகளும் பெற்றவனாக ஆகி, பிறகு அவனை விட்டு அந்த நேமத்துகள் போகாது, என்றென்றும் நீடித்து இருக்கும். அவனை விட்டு போகும் அப்படிங்கிற வாய்ப்பே கிடையாது. உலகத்தில் எதுவும் கேரண்டி கிடையாது, ஆனால் சொர்க்கத்தில் கேரண்டி. ஒரு வாட்டி போயிட்டான், போனது தான். அவனை வெளியே அனுப்ப யாராலும் முடியாது, அவ்வளோதான். ஒரு வாட்டி சொர்க்கத்துக்கு போயிட்டான். மரணம் என்பது கிடையாது. அவனுடைய ஆடைகள் கிழிந்து போகா, அழுக்காகா, பழசாகா. அவனுடைய வாலிபம் என்றுமே நிலையான வாலிபம். உலகத்தில் இருக்க முடியுமா எப்பயுமே வாலிபமா? கொஞ்ச நாளைக்கு வாலிபம், அதுக்கப்புறம் பார்த்தா வயோதிகம். இதெல்லாம் அங்கே கிடையாது. நீடோடி எப்பயுமே
வாலிபராகவே இருப்பார். நபி அவர்கள் கூறினார்கள், மக்களே கேளுங்கள், 3 விதமான மனிதர்களுடைய துஆ அல்லாஹ் இடத்திலே மறுக்கப்படுவது இல்லை. வீதம் செலுத்தும் அரசன், நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளி, அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய சாபம். இவர்களெல்லாம் துஆ செஞ்சா இவர்களுடைய துஆக்கள் மேகங்களுக்கு மேலே உயர்த்தப்படுகிறது, வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கூறுகின்றான், என் கண்ணியத்தின் மீது சத்தியமாக நான் கண்டிப்பாக உனக்கு உதவி செய்வேன். சிறிது காலம் தாமதமானாலும் பரவாயில்லை, கண்டிப்பா உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கூறுகிறான் என்று இப்படி இந்த ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், லாக்கின் இல்லது, எவனுக்கு தலையெழுத்துல வேதனை நரகம்னு எழுதப்பட்டிருச்சோ, நாயகமே அப்ப அந்த துன்கிது மண் பின்னார், நரகத்திலே இருக்கிறவனை நீங்க காப்பாற்ற முடியாது, அவ்வளோதான். நீங்க எவ்வளவு வேணா அபூஜஹலுக்கு தாவத்து கொடுங்க, அபூஜஹல் முஸ்லீம் ஆயிட்டானா? ஆகல. அபூஜஹல் போல எத்தனை பேர் இருப்பாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க தாவத்து கொடுங்க. அல்லாஹ் தலையெழுத்துல எழுதிட்டான், அவன் தலையெழுத்து இதுதான் அப்படின்னா யாராலும் மாற்ற முடியாது. நபியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா நபிக்கே சொல்லு, அப்ப அந்த துன்கிது மன் பின்னார், நரகத்தில் இருப்பவனை நீங்க காப்பாற்றி விட முடியாது என்றாலும், லாக்கின் இல்லதி நத்தகவ் ரப்பஹும், எவர்கள் தங்களுடைய இறைவனை அஞ்சினார்களோ, லஹும் குரஃபுன், அவர்களுக்கு மாளிகை உண்டு, மின் ஃபௌகிஹா குரஃபுன் மப்னியத்துன், அதற்கு மேலேயும் கட்டப்பட்ட மாளிகைகள், பல ஃப்ளோர், ஏகப்பட்ட ஃப்ளோர் அபார்ட்மெண்ட்ஸ் சொர்க்கத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ் அடுத்து என்ன சொல்றான்னா, தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த மாளிகைகளுக்கு நடுவுல குறுக்கால மறுக்கால பார்த்தீங்கன்னா ஆறுகள், அது சதா ஓடிக்கொண்டிருக்கும், சதா ஓடிக்கொண்டே இருக்கும். தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், ஓடுதுன்னு சொன்னா கொட்டுன்னு கொட்டுறது இல்லை, அதாக எங்க எவ்வளவு தேவையோ. இன்னைக்கு பாருங்க, வீட்டுக்குள்ளார தண்ணி வச்சுக்கிறாங்க, வீட்டுக்கு வெளியில தண்ணி வச்சுக்கிறாங்க, ஸ்விம்மிங் பூல் கட்டிக்கிறாங்க. எல்லாம் என்ன, மனுஷன் ஆசைப்படக்கூடிய பொருள். இதெல்லாம் என்ன பொருள்? இதை விட அற்புதமான அட்டகாசமான பொருள்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திலே அல்லாஹ் வச்சிருக்கான். அல்லாஹ் அதுதான் சொல்றான், அதன் கீழே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டே இருக்கும். இதெல்லாம் சும்மா அல்லாஹ் உங்கள்கிட்ட கதை சொல்றான்னு நினைச்சுக்காதீங்க. சின்ன பிள்ளைங்க கிட்ட கதை சொல்ற மாதிரி மக்களே உங்கள்கிட்ட கதை அல்லாஹ் சொல்றான்னு நினைக்காதீங்க. ஏஹே அல்லாஹ் தாலா கா வாதா, இது அல்லாஹ்வுடைய வாதா, வாக்குறுதி. அல்லாஹ் உங்களுக்கு வாக்கு கொடுக்கின்றான். அல்லாஹ் தாலா தன்னுடைய மூமினான அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்கு. அல்லாஹ் என்னைக்குமே லா யுஹ்லிஃபுல்லாஹுல் மிஆத், அல்லாஹ் தான் கொடுத்த வாக்குக்கு என்னைக்குமே மாறு செய்ய மாட்டான். அதனால அல்லாஹ் கொடுப்பேன்னு அல்லாஹ் சொன்னா கொடுப்பான். உங்களுக்கு பத்திரம் பண்ணி கொடுத்துட்டான் அல்லாஹ். கண்டிப்பா யார் அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்ந்துட்டாங்களோ, லாக்கின் இல்லதி நத்தகவ் ரப்பஹும், தக்வாவோட வாழ்ந்துட்டா கேரண்டி அல்லாஹ் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டான் சொர்க்கத்தை. இதை அல்லாஹ் தஆலா இதுல சொல்லி காட்டு. அல்லாஹ் பிறகு அலம் தர அன்னல்லாஹ் அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஸலகஹு யனாபிஅ ஃபில் அர்த் ثم يخرج به زرعا مختلفا الوانه ثم يهيج فتراه مصفرا ثم يجعله حطاما ان في ذلك لذكرى لأولي الألباب. தண்ணி, நம்ம குடிக்கிற தண்ணி, புலங்குற தண்ணி, இது அல்லாஹ்வுடைய எவ்வளோ பெரிய குதிரத்து தெரியுமா? எந்த கொம்பனாலையும் தண்ணி கொண்டு வந்துட முடியாது. அல்லாஹ் தஆலா அதை பற்றி அந்த ஆயத்தில் பேசுகிறான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.